தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே அமைப்பின் அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவ்வலுவலகம் பேரின்ப நாயகம் வீதியில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். Given the rights of the media, even than the சர்ச்சையை ஏற்படுத்திய மாத்தளை மனித புதைக்குழி தொடர்பில் இன்றும் பேசப்படுகின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற பல கொலைகள் தொடர்பில் கிடைத்த தகவல்களுக்கு அமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்று மாத்தளை மாவட்டத்துக்கு சென்றிருந்தது. தம்புள்ளி சிகிரியா வீதியூடாக கிமசி முச்சந்தியில் வலப்புறமாக திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் செல்லும் போது பலுட்டாவை கிராமத்தை அடைய முடியும். இங்கு வாழும் மக்களின் ஜீவனோபாயமாக வெங்காய செய்கை விளங்குகின்றது. பலுட்டாவை கிராமவாசிகள் எவ்வாறு கூறுகிறார்கள்? 1989 ஆண்டில் ஒரு நாள் இரவு கிராமத்தில் இருந்து 23 பேரை சிலர் அழைத்துச் சென்றுள்ளனர். அவர்களில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியவர் அபிரத்ன பட்டா. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? இரவு 10-11 மணியளவில் சரவடிக்க தீ வைத்தது போன்று சத்தத்துடன் வெடிச்சத்தங்கள் கேட்டன. அண்ணனும் நானும் ஒரே வீட்டிலேயே இருந்தோம். அவரையும் என்னையும் ஒன்றாக வெளியேற்றினார்கள். அண்ணனை அழைத்து சென்றனர். என்னை வீட்டுக்குள் சென்று மேற்சட்டையை அணிந்து வருமாறு கூறினர். பின்னர் என்னையும் அழைத்து சென்றனர். பின்னர் முன் வீட்டு ரன்பண்டாவையும் என்னையும் நிறுத்தி வைத்து அரை மணித்தியாரம் வரை தாக்கினார்கள். திடீரென வீட்டை தாக்கினார்கள். கதவை உடைத்தனர். எம்மை இழுத்துச் சென்றனர். எங்கு இழுத்து செல்கின்றீர்கள் என நான் கூச்சலிட்டேன். இந்த சம்பவம் இடம்பெறும் போது நீங்களும் இருந்தீர்களா? நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கவில்லை. அப்போது நான் 7 மாத குழந்தை. அப்பா எப்படி இருப்பார் என்று கூட எனக்கு தெரியாது. அம்மா கூறினார், கதவை உடைத்து வீட்டுக்குள் வந்து அப்பாவை இழுத்துச் சென்றனர் என்று. வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அனுப்புகிறோம் என கூறினார்கள். ஒருவரை அழைத்து செல்லுங்கள், மற்றவரை விட்டு செல்லுங்கள் என நான் கூறினேன். இல்லை, இருவரிடமும் வாக்குமூலம் பெற வேண்டும் என கூறி அவர்களை அழைத்துச் சென்றனர். எனது மகனுக்கு 22-23 வயது இருக்கும். மற்றவருக்கு 25 வயது. விகாரிக்கு பின்னால் கொன்று போட்டுள்ளதாக பின்னர் அறிய கிடைத்தது. இது பலிகுமெனிகா கூறிய இடம். மகன் இந்த பாலத்தின் மேலேயே இருந்தான். மருமகன் இந்த இடத்தில் தான் கிடந்தான். அந்த இடத்தில் அன்று மேலும் 3 சடலங்கள் இருந்ததாக அவர் கூறினார். அபிரத்ன முதலில் எம்மை அழைத்துச் சென்ற இடமும் அதனை அண்மித்திருந்தது. இதுவே அந்த கிணறு. இதற்குள் துப்பாக்கி ஒன்று இருந்தது. அதை எடுக்கவே எம்மை இங்கு அழைத்து வந்தனர். நாம் சேற்றில் இறங்கி அதை எடுத்து வந்து காட்டினோம். இதனை சுற்றி கற்கள் இருந்தன. மேலே வந்ததும் ஒவ்வொருவரினது கைகளை கட்டினார்கள். வேனில் ஏற்றி கிமச சந்திக்கு கொண்டு சென்றனர். அவர்கள் ஏற்றிய வாகனம் மீண்டும் பலுட்டாவை நோக்கி சென்றதாக அபிரத்ன எம்மிடம் கூறினார். அங்கு என்ன நடந்தது? அமருமாறு கூறி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். அங்கிருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் போது நான் மறுபுறத்தில் தப்பிக்கொண்டேன். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் போது என்மையில் பட்டது. சிறிது நேரம் சென்றதும் நான் எழுந்து பார்த்த போது அங்கு எவரும் இல்லை. பின்னர் நான் இறங்கி வந்தேன். வீதியில் இடைக்கிடை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக்கி பலர் கிடந்தனர். அதனை நான் பார்த்தேன். அபிரத்ன கூறிய வகையில் நான் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தில் 17 சடலங்கள் கிடந்துள்ளன. குருநாகல் பிரதேசத்தில் மனித எலும்புக்கூட்டி எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் அதுல்கல விலவில் உள்ள இப்பாக்கல ரஜமகா விகாரைக்கு அருகிலுள்ள வனப்பகுதியிலிருந்தே இந்த எலும்புக்கூடு நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அருகிலிருந்து அடையாள அட்டையொன்றும் பயண பொதியொன்றும் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறினர். உயிரிழந்துள்ள நபர் 72 வயதான தொல்கொட பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் கூறுகின்றனர். இன்று முற்பகல் அவர் வசித்து வந்ததாக கூறப்படும் தொல்கொட பிரதேசத்தில் உள்ள வீட்டுக்கு நாம் சென்றபோது குறித்த நபருக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இருக்கவில்லை என அவர்கள் கூறினர்.
அவர் கிரிபத்கொட மாகுல பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் நட்பு ரீதியில் தமது வீட்டில் சில காலம் தங்குமாறு கூறியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பிரதேசத்தின் போரத்தீவு பெற்ற பிரதேச செயலக திக்கோடை கிராமத்தில் மீன் வளர்ப்பு முறைமை ஒன்று நடைமுறையில் உள்ளது. குடியிருப்பாளர்கள் தமது நிலத்தின் ஒரு பகுதியை அகழ்ந்து நீர்த்தடாகம் அமைத்து மீன் வளர்ப்பில் ஈடுபடுகின்றனர். இந்த திட்டத்தினூடாக திலாப்பியா, வளப்பன், கோல்டன் ஆகிய மீனினங்கள் வளர்க்கப்படுகின்றன. குளம், ஆறு என்பவற்றில் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டாலும் இவ்வாறான மீன் வளர்ப்பில் இந்த மக்கள் ஆர்வம் காட்டுவது சிறந்த ஒன்று. களுவாஞ்சிக்குடி கப்பிட்டாவெளி தீவிலிருந்து மகளூர்வாவியை படகில் கடப்பதற்கு முற்பட்ட வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியைச் சேர்ந்த 62 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். கப்பிட்டாவெளி தீவிலிருந்து வள்ளம் மூலம் அறுவடையுடன் மகளூர்வாவியை அண்மித்த போதே வள்ளம் கவிழ்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மக்களின் ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்கும் வரை வெற்றியை நோக்கி நாட்டை கொண்டு செல்ல முடியும் என ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். பலாங்கொடையில் இன்று நடைபெற்ற ஆதரவாளர்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். பலாங்கொடை சீதகல ஜனநாயக கட்சியின் தொகுதி ஏற்பாட்டாளர் நீல் ரஞ்சன் சமந்தல் லியனகேவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் நாட்டை கட்டியெழுப்பவில்லை, நாடு கட்டியெழுப்பப்படவில்லை, மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என்பது எம் கண் எதிரே விளங்குகின்றது. அதனால் மாற்று அரசியல் சக்தி ஒன்று அவசியமாகும். அந்த சக்தியை கட்டியெழுப்புவதற்காக தற்போது நாம் நகரங்கள் தோறும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்முடன் புதியவர்களை இணைந்துள்ளனர். நாட்டை ஒவ்வொரு நாளும் அழிவுக்கு கொண்டு வந்த அரசியல்வாதிகள் எம்முடன் இல்லை. புதுமுகங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி புதிய கொள்கை ஒன்றுடன் இருந்த நேர்மையாக மனசாட்சியுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் அரசியல் பயணம் ஒன்றையே நாம் முன்னெடுத்துள்ளோம். இதன் போது மக்களின் ஆசீர்வாதம் எமக்கு கிடைக்கின்றது. இந்த ஆசீர்வாதம் எமக்கு தொடர்ந்து இருக்குமாயின் வெற்றியை நோக்கி நாட்டை எம்மால் கொண்டு செல்ல முடியும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.